அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, ஒரு நடிகன் நடிக்கும்போது கதாபாத்திரத்துடன் ஒட்டி அந்த கதாபாத்திரமாகவே நடித்தால் சுகமா, இல்லை அந்த கதாபாத்திரத்தில் ஒட்டாமல் நடித்தால் சுகமா, இல்லை ஒட்டியும் ஒட்டாமல் நடித்தால் சுகமா அப்படிங்கிறதுதான் இன்றைக்கான கேள்வி. ஏன்னா உலகத்தில் இது மாயை என்று சொல்லும் போது, நான் நடிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லும் போது, மாயையில் ஒட்டினால் சுகமா, மாயையில் ஒட்டாமல் இருந்தால் சுகமா, இல்லைன்னா நம்ம ஒட்டியும் ஒட்டாமல் இருந்தால் சுகமா அப்படிங்கிறதுதான் கேள்வி. இப்போ நடிகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கதாபாத்திரத்தில் ஒட்டினால் சுகமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். கதாபாத்திரத்தில் ஒட்டும் போது என்ன தெரியும்னா, சுகமாதி தெரிகிற ஒரு துக்கம். ஏன்னா கதாபாத்திரத்தில் ஒருவன் ஒட்டிவிட்டால் என்றால் கண்டிப்பாக அங்கே புத்தி வேலை செய்யாது. இப்ப நான் நடித்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும்போது, எதை எப்போது எங்கே என்ன செய்ய வேண்டும் என்று அந்த திரைப்பட கதைக்கு டைரக்டர் என்ன சொல்றாரோ அதன்படி என்னால் நடிக்க முடியும். இல்லைன்னா அந்த சிஸ்டமே சொதாப்பா, இனிமே கதாபாத்திரத்துல ஒட்டிட்டான் அப்படின்னோடனே அவன் கதாபாத்திரவே மாறிட்டான். அப்படிங்கும்போது டைரக்டர் என்ன சொல்றாருன்னு கேட்க மாட்டான். அந்த கதாபாத்திரம் என்ன சொல்லுகிறதோ அதை கேட்டு டோட்டலா அது எப்படி செல்ல வேண்டும் என்று ஒரு தீர்மானம் இருக்கு, அது டோட்டலா கொலாப்ஸ் ஆயிரும். ஒண்ணு. ரெண்டாவது, சுகம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. ஒட்டினால் சுகமா அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பாக கதாபாத்திரத்தில் ஒட்டிவிட்டால் சுகம் ஆகாது. அது என்ன ஆயிரும்னா ஒரு ஜடமாகி விடுவோம். சோ அனுபவிப்பவன் இருக்க வேண்டும். அப்ப அந்த அனுபவிப்பவன் அந்த கதாபாத்திரத்துல இருந்து அதை ரசித்தால் மட்டும்தான் அதை சுகமாக முடியும். அவன் ஒட்டி கதாபாத்திரமாக ஆகிவிட்டால் அவன் என்ன ஆகும், அதுவாகவே மாறிவிட்டாங்க போது ஒரு மெஷின் மாதிரி ஆயிடும். இந்த ஒரு மெஷினுக்கும் நடிகனுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். மிஷின் கூட தான் ஒரு ரோபோ இருக்கு, சூப்பரா ப்ரோக்ராம் எழுதிட்டா சூப்பரா அது வாட்டு நடிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது கதாபாத்திரமாகவே மாறிவிட்டது. அப்ப அது நடித்து கொண்டிருக்கிறதுனா நான் என்ன செய்கிறேன், அந்த நடிப்பின் ஆழம் என்ன, ஒவ்வொரு உணர்வை வெளிப்படுத்தும் போது ரசிப்பு திறன் என்ன அப்படின்னு நான் ரசிக்க வேண்டும் என்றால் நான் அதுல ஒட்டாமல் இருந்தால்தான் முடியும். ஒட்டி அதுவாகவே மாறிவிட்டால் கண்டிப்பாக அதை ரசிக்க முடியாது. ஏன்னா அதுவாகவே மாறிட்டான் போது அங்க புத்தி ஃபர்ஸ்ட் வேலை பார்க்காது. கதாபாத்திரமாகவே மாறிவிடும் போது அங்கே அந்த கதாபாத்திரத்தை யார் ரசிக்கிறது அப்படிங்கிற ஒரு மேட்ரு வருது. ஸோ அதனால ரசிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்படிதான் நிறைய நம்ம லைஃப்லயே அப்படியே தான். ஒன்றும் இல்லை, ஒருத்தன் துக்கத்தில் ஒட்டிவிட்டான் அப்படின்னா கண்டிப்பா துக்கத்தை அனுபவிக்க முடியாது. இப்போ நம்ம லைஃப்லயே எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸாம்பிளுக்கு சோக பாடல் அப்படின்னு ஒரு பாடலை கேட்பான் நல்ல அமைதியா நேரத்துல. அப்ப பாட்டு சூப்பரா ரசிப்பான்னா சோகத்தை தான் அனுபவிக்கிறான், ஆனா அவன் சோகமாக மாறவில்லை. ஆனா உண்மையிலே அவனுக்கு ஒரு சோகம் வரும்போது சோக பாடலை கேட்டு ரசிப்பது மாதிரி ரசிப்பது அல்ல. உடனே அவன் என்ன பண்ணிடுறான்னா சோகமாகவே மாறும்போது அந்த சோகத்தை அனுபவிப்பதில்லை, கஷ்டமா தெரியுது. அதேதான் சுகமும். ஒருவன் சுகமாகவே மாறிவிட்டான் அப்படின்னா அவனுக்கு ஒன்ஸ் அகெயின் என்னடா கிறுக்கு மாதிரி விழுந்துட்டு இருக்க, பைத்தியம் பிடிச்சிருச்சா, நிலைகால் தெரியாம இருக்கிற அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா நிலை தெரியாது, நிலை தடுமாற்றம், உளர ஆரம்பிச்சிருவான், என்ன பண்ணுன்னே தெரியாது. அப்ப அவன் அனுபவிக்கிறாங்கிற ஃபீலிங்கே இருக்காது. அதான் தண்ணி அடிச்சுட்டு ஃபுல்லா ஃபிளாட் ஆயிட்டான்னா அவன் என்ன ஆயிரான், அது சுகமாகவே மாறிவிட்டான். ஆனால் அவன் போதையில இருக்கிறது நமக்கு தான் தெரியும், அவனுக்கே தெரியாது அவன் என்ன பண்றான், ஏது பண்ணான், நைட்டு எங்க சாக்கடை பக்கத்துல படுத்திருந்தானா, அப்படி எதுவுமே அவனுக்கு தெரியாது. ஆனா ஏன்னா அவன் சுகமாகவே மாறிட்டான், போதை என்கின்ற சுகமாக. அப்போ அதுவாகவே மாறும்போது அதை அனுபவிக்க முடிவதில்லை. சோ அதனாலதான் அவன் என்ன பண்ணான்னு அவனுக்கே தெரிவதில்லை. சோ துக்கத்தில் இருந்தாலும் துக்கமாக மாறிவிட்டு அவன் என்ன பண்றான்னு தெரியல, சுகமாக மாறிட்டு சுகமாகவே மாறும்போது தெரியல. அப்ப கதாபாத்திரமாக மாறும்போது அங்கே சுகமாக துக்கமாக மாறும்போது அதை அனுபவிக்கவும் முடிவதில்லை, அதை புரிந்து கொள்ளவும் முடிவதில்லை அப்படிங்கிறதான் உண்மை. அடுத்து, விலகியே விட்டுறட்டா, நான் கதாபாத்திரத்தை விட்டு விலகி விடுகின்றேன், அது மாயை அப்படின்னு சொல்லும்போது அதான் சொல்றாரு,
குணாதீதன்ல, உபச்சாரற்ற பக்தியில. கதாபாத்திரமும் நீதானே. தங்கம் வேற நகை வேறன்னு ஏன் குழப்புற? மண்ணு வேற பானை வேறன்னு ஏன் குழப்புற? அப்ப ரெண்டு ஒண்ணும் ரசி அப்படின்னு சொல்லும் போது இவன் விலகிட்டான் அப்படின்னா மறுபடியும் கொலாப்ஸ் ஆயிரும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த லைஃப் நம்ம படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது அது மாயேன்னு தெரியும். ஆனா அதுவே அந்த படத்தை வந்து நம்ம ஷூட்டிங் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கிக்கு தெரியாது. ஏன்னா அது முழுக்க முழுக்க நடிக்கிறான், அது பொய்ன்னு தெரிஞ்சிடும். அப்ப அதுல ஒரு ஈடுபாடு இருக்காது. அப்ப என்ன அப்படின்னா விலகிட்டோம்னு அர்த்தம். அப்ப முழுசா விலகினாலும் நமக்கு வந்து அங்க கிக் இருக்காது. அப்ப முழுசா விலகினாலும் அந்த புத்தி வந்து சரிவர அந்த செயலை செய்யாது. ஏன்னா விலகிட்டோம் இல்லையா? சோ அது மாயை. இப்ப விலகிருவோம், அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விலகுனாலும் வண்டி ஓடாது. விலகுனா கிளீனா தெரியும், விலகுனா எதையுமே அனுபவிக்க முடியாது, அது சுகம் இல்லைன்னு தெளிவா தெரியும். அப்ப எதிரா சுகம் அப்படின்னா கண்ணன் தெளிவா சொல்றான், ஒட்டியும் ஒட்டாமலும். அதுதான் அவன் சொல்றான், ரெண்டையும் சேர்த்து நீயும் கதாபாத்திரமும் சேரு. கதாபாத்திரமாவே மாறிட்டு ஒன்ன நீ அழிச்சுக்கிட்டாலும் சுகம் இல்லை. இல்ல நான் தனியா வந்து கதாபாத்திரத்தை நான் மதிக்கல அப்படின்னாலும் சுகம் இல்லை. அப்ப கதாபாத்திரம் நீயும் இணைந்து, அப்ப நான் கதாபாத்திரத்தில் ஒட்டியும் ஒட்டாமல் அப்படின்னு ஒரு வேடை சொல்றான். சோ அப்ப அதுதான் குணாதீதன்ல பக்தியில சொல்லும் போது ஞானதேவரும் சொல்றாரு. சோ அதுவும் நானும், அப்ப நானும் இருக்கிறேன், அதுவும் இருக்கு. அப்போ அதை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கேன். அதுதான் ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கும் சுகம். ஒட்டியும் ஒட்டலைன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஃபீல். ஏன்னா கிளியரா புத்தி வேலை பார்க்குது. கிளியரா நான் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். என் லிமிட் தெரியுது. எந்த லெவலுக்கு அனுபவிக்கணும்னு தெளிவு தெரியுது. அது சுகம் எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரியுது. மேலும் நான் ஒட்டாதது இருக்கிறதுனால நான் அதுக்கு அடிக்ஷன் ஆகிறதில்ல. விலகி இருப்பதனால் அதை வெறுப்பதும் இல்லை. ஸோ தெளிவாக அந்த விலகலை முழுவதுமாக அந்த நடிகன் எப்போது அனுபவிக்க முடியும் என்றால், ஒட்டியும் ஒட்டாமல் இருந்தால் மட்டும்தான் அந்த நிகழ்வை அவனால் அனுபவிக்க முடியும். தெளிவாக எங்க தெளிவு ரொம்ப முக்கியம். பிளஸ் அதை அனுபவம் முக்கியம். ஸோ அவனாலதான் சூப்பரா அந்த நிகழ்வை ரசித்து ரசித்து பண்ண முடியும். அதுவாவே மாறிட்டான் அப்படின்னா இவன் ஜடமாயிருவான். அதை ரசிக்க முடியாது. விலகுனாலும் ரசிக்க முடியாது. அப்ப ரசித்து நான் செய்ய வேண்டும் என்றால் ஒட்டியும் ஒட்டாமல் இருந்தால் மட்டுமே ரசிக்க முடியும். நம்ம லைஃப்ல நிறைய பார்த்தோம், ரிலாக்ஸ்டா இருந்தோம்னா நிறைய இடத்துல ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கும். ஒரு சேவை செய்கிறோம், ரோட்ல போயிட்டு இருக்கோம், திடீர்னு ஒருத்தர் வந்து கண்ணு தெரியல ரோட கிராஸ் பண்ணணும் அப்படின்னா அதுல நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை, நிறைய பேர் அங்க இருக்கிறான், சரி இருந்தாலும் நம்ம பண்றோம் அப்படின்னு பண்ணும்போது அதுல பண்றோம், ஆனா பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்போ ஒட்டியும் ஒட்டாமல் பண்றோம், அதுல எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, நான் பண்றேங்கிற ஃபீலிங் இல்லை, ஜஸ்ட் லைக் தட் பண்றேன். அப்ப பண்ணியும் பண்ணாமலும் அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல அவர் அப்படியே நகர்த்தி கொண்டு போய் விட்டோம்னா செம்ம ஃபீலா இருக்கும். அதுவே சில விஷயங்களை நம்ம என்ன பண்றோம், ஹெல்ப் பண்ணும்போது நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அதுல நீ ஒட்டிட்டும் போது, அதுல ஒட்டும் போது என்ன ஆகுனா எதிர்பார்ப்பு வரும், ஈகோ வரும். அதன் விளைவாக புத்தி வேலை பார்க்காது, சங்கடங்கள் வரும். ஒட்டவே இல்லைன்னா ஹெல்ப்பே பண்ண மாட்டோம், எப்படியும் போய் தொலையட்டும் விட்டுரும். ஸோ அதனால் ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கிற லைஃப் தான் மிக தெளிவான ஒரு புரிதலையும் மிக தெளிவா ஒரு ஆனந்தத்தையும் சூப்பரா நிரந்தரமாக கொடுத்து கொண்டே இருக்கும் என்பது என்னுடைய பதில்.